ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்மணி அன்புடன் செயல் வந்து நீங்கள் என்ன நாகபதம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்களே. ஸோ அதில் வந்து ஒரு பையன் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க, உங்களோட லைஃப் வந்து எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என் வீட்டுக்காரை வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்மணி வந்து பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்ணிலாட்டை கேட்குறாங்க. வெண்ணிலாட்டை வந்து உங்களுக்கு கல்யாண அனுபவத்தி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் அவட்ட போய் நீங்கள் எது கேட்குறீங்க, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, அவளுக்கு எப்படி இந்த இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்லுவாங்க. சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்புக்கிட்டேயும் கேட்குறாங்க. கேட்டோன்னே அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் கிடச்சா தான் ரொம்ப பொக்கிஷம் நினச்சாங்களே, அது வந்து அவங்க மாற்றி சொல்லிட்டாங்க. அவங்க என் வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்கும் நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்பு பெருந்தன்மை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மறுநாள் வந்து கல்யாணம் இருக்கா வந்து அவங்க அத்தை வந்து சாரீ வந்து கொடுக்காங்க. இதான் கண்மணி சாரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து கொடுத்தோன்னே அதை வாங்கி வந்து கொடுங்க, அப்போ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வாங்கிடுறாங்க. வாங்கி பார்த்திங்கன்னா இந்த புடவை தான் நீ கட்ட போறியா, அந்த புடவை நான் எப்படி கிழிச்சு வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் கிழிச்சு வச்சுருவாங்க. செண்டு காலையில் வந்து கட்டலாம் சொல்லிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா புடவை ஃபுல்லாக கிழிஞ்சிருந்தோன்னே அத்தை என்னத்தை பண்ணுறது, இப்படி கிழிஞ்சிருக்கலத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலாட்டே கேட்குறாங்க, இன்னொரு புடவை இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா புடவைன்னா எது வச்சிருக்கேங்கிறாங்க. இல்லை என் புடவை இருந்தால் இப்போ ஓடி போய் எட்டு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியோட ஒய்ஃப் இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட புடவை வேணால் கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு வந்து அந்த புடவை வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தோன்னே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இந்த புடவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம கண்மணி பெருந்தன்மை சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் இப்போ கட்டு, நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கட்டணும்னு நினச்சா, ஆனால் இப்போ வந்து நீ கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோவில் வந்து நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா, மேரேஜில் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அலங்காரம் பண்ணவங்ககிட்ட வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, என்னோட டெக்கரேஷன் எப்படி பண்ணீங்களோ அதை விட பெஸ்ட்டு எங்கள் அண்ணனுக்கு வந்து ரூம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்றாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்பு வந்து அந்த ரூம் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்மணி வராங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா, அந்த வீடியோ.